ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமான மிளகா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம பஜ்ஜிக்கு வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை அவுட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கு 1/2 கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கப்புக்கு செய்வீங்க அப்படின்னா 1/4 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு விஸ்கை வச்சு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போ வந்து பஜ்ஜி பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு கெட்டியாக இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிளகாயை இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 2ஆக கட் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து வரும். இதை நீங்கள் முழுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்துட்டு உள்ளே இறங்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2ஆக கட் பண்ண மிளகாயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆயிலை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டாக முழுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இருந்தாலே போதும். ஸோ சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்து லோ ஃப்ளேம்க்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வாங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வாங்க, மீடியமாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரை நல்லா பார்த்தீங்கன்னா பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு அதோடைய மேலே இருக்க கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே போதும். ஸோ ரொம்ப வந்து வேக விடக்கூடாது. அப்படி வேக விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க மிளகா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் இந்த கண்டிப்பாக ரெசிபியை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.